delivering smiles all around the professional careers. Reach us to reach them. திமுக அதிமுக யார் களத்தில் முன்னிலை இருக்காங்க? ஸ்டாலின், பிரேமலதா விஜயகாந்த், காங்கிரஸ், விசிக அணி ஸ்வீப் பண்ணுது நார்த்தையும் வெஸ்டையும். எப்படி சொல்றீங்க? கரண்ட் மேட்டரே பேசிடுறேன். ஸ்டாலின் 47.3 விழுக்காடு வாக்கு எடுத்திருக்கிறார். அதிமுகவுக்கு 13 விழுக்காடு டேமேஜ் ஆகுது காரணமான ஓபிஎஸ் நீக்கிக்கிட்டு அதிமுகவின் தன்மை மாறுது. அந்த தன்மைங்கிறது ரெண்டு ஜாதி கட்சிங்கிற தன்மை மாறுது. கொங்கு மண்டலத்துல பொதுத்தள கட்சிங்கிறத தாண்டி வெள்ளாள கவுண்டர் கட்சினே ஆயிடுது. மேற்கு மண்டலத்துல வன்னியர் ஆதிக்கத்துல ஒருத்தரை வச்சுக்கிட்டு நடத்தக்கூடிய கட்சிங்கிறது வட மண்டலத்துல ஆயிடுது. நீங்க பெரிய நம்பர் சொல்றீங்களா? ஓபிஎஸ் போனா 13 விழுக்காடு போயிருமா? ஆனா பெரிய ஃபோர்ஸ் சொல்றீங்க. தேமுதிக அவ்வளவு பெரிய ஃபோர்ஸா ஸ்டாலின் திட்டமிட்டு எடுக்கிற அளவுக்கு அதிமுக அணியில ரெண்டாவது பெரிய ஃபோர்ஸ் அது மட்டும்தான், ஒரே ஃபோர்ஸ் அது மட்டும்தான். பிஜேபி கிடையாது. பிஜேபி இப்ப தானே வராங்க சார். நான் 2024 அதிமுக அணியில சொல்றேன். வணக்கம் ஆகாய நண்பர்களே. களத்தில் யார் முன்னேறுகிறார்கள்? திமுக அதிமுக போட்டி எதை விளைவிக்கும்? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி நம்முடன் நினைக்கிறார். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. வணக்கம் நிஜந்தன். திமுக அதிமுக யார் களத்தில் முன்னிலை இருக்காங்க? ஸ்டாலின், பிரேமலதா விஜயகாந்த், காங்கிரஸ், விசிக அணி ஸ்வீப் பண்ணுது நார்த்தையும் வெஸ்டையும். எப்படி சொல்றீங்க? கரண்ட் மேட்டரே பேசிடுறேன். ஸ்டாலின் 47.3 விழுக்காடு வாக்கு எடுத்திருக்கிறார் கடந்த மக்களவை தேர்தலில். அப்பவே சேம் நோட்டு ட்ரக் அண்ட் டிஎம்கே கடும் எதிர்ப்பு. அவனை தான் இன்னைக்கும் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அந்த சகோதரர்கள் தான், மன்னிக்கவும், அந்த சகோதரர்கள் தான். அவர் தன்னை முன்னிறுத்தி அந்த 47.3 விழுக்காடு வாக்கு எடுத்தார். 47.3 விழுக்காடு வாக்கு எடுத்தவர் தேமுதிக 2.7 விழுக்காடு வாக்கு எடுத்த தேமுதிகவை கூட்டணியில் சேர்த்திருக்கிறார். அதிமுகவுக்கு 13 விழுக்காடு டேமேஜ் ஆகுது காரணமான ஓபிஎஸ் நீக்கிக்கிட்டு அதிமுகவின் தன்மை மாறுது. அந்த தன்மைங்கிறது ரெண்டு ஜாதி கட்சிங்கிற தன்மை மாறுது. கொங்கு மண்டலத்துல பொதுத்தள கட்சிங்கிறத தாண்டி வெள்ளாள கவுண்டர் கட்சினே ஆயிடுது. மேற்கு மண்டலத்துல வன்னியர் ஆதிக்கத்துல ஒருத்தரை வச்சுக்கிட்டு நடத்தக்கூடிய கட்சிங்கிறது வட மண்டலத்துல ஆயிடுது. இது காரணம் ஓபிஎஸ் இருக்கிறத வர இரட்டை தலைமை 2 பேரும் கையெழுத்து போட்டாதான் டிக்கெட்னு எடப்பாடிக்கு ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் இருந்தது. அது இல்லாம போகும்போது அது தன்மை மாறிட்டுன்னு 13 விழுக்காடு வாக்குகள் வெளியேறிடுச்சு. நீங்க பெரிய நம்பர் சொல்றீங்களா? ஓபிஎஸ் போனா 13 விழுக்காடு போயிருமா? அப்படி நான் சொல்ல வரல. அந்த ஓபிஎஸ் அங்க விலகுனதுனால இந்த தன்மை மாறுது, அந்த நேச்சர் மாறுது, கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரி. ஓபிஎஸும் அவங்களும் இருக்கும்போது ஒரே இலையில ரெட்டை இலையில ஓபிஎஸ், ஒரே இலையில இபிஎஸ் போது ஒரே இலையில வெள்ளாள கவுண்டர், ஒரே இலையில நான் வெள்ளாள கவுண்டர், முக்குலத்தோர் அப்படிங்கிற ஒரு பார்வை அந்த இடத்துக்குள்ள வருது. ஓபிஎஸ் இருக்கும்போது வட தமிழகத்தில் உள்ள செங்குந்தர், பறையர் போன்ற சமூகங்களுக்கும் இது பொதுவான கட்சி, நம்ம இன்ட்ரெஸ்ட் ஓபிஎஸ் பார்த்துக்கிடுவாரு. பார்க்கிறாரா இல்லையோ, அவனுக்கு ஒரு நம்பிக்கை. இது ஒருத்தர் கையில அபகரிக்கப்பட்டு ஒருத்தர் கையில போகல, ஒரு ஜாதி தலைவரை வச்சு இன்னொரு ஜாதி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய லெவலுக்கு மாறலன்னு அவன் நினைச்சிட்டு இருந்தான். அது மாறிட்டுன்னு தெரிஞ்சதுமே அவன் மக்களவை தேர்தலையே அவன் அதிமுகவை டிசைட் பண்ணிட்டான். சோ இந்த புள்ளியில இருந்துதான் தமிழக அரசியல் நகருது. இந்த புள்ளிங்கிறது 2024 தமிழக அரசியலோட பாதை மாறுது. 24ல மாறுது. ஏரியா வைஸ் அந்த ரிசல்ட் இருக்குது. ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல யூனிஃபார்மா தோத்தாலும் சரி ஜெயித்தாலும் சரி கட்சிகள் இருக்கும் இல்லையா, அந்த நிலைமை மாறுது. இன்னும் சொல்ல போனா எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமான ஒரு அம்சம் என்னன்னா, சேலம், தர்மபுரி, விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல்ல மக்களவை தேர்தலில் தோத்த ஐயா எடப்பாடி பழனிசாமி 80ல தோத்த எம்ஜிஆரோட பலமான தலைவர், 2009ல தோத்த ஜெயலலிதா அம்மையாரோட பலமான தலைவர். இன்னைக்கு இந்த பகுதியில இன்னைக்கும் எடப்பாடி பழனிசாமி பலமான தலைவர். கணிசமான தொகுதி ஜெயிச்சிருவாரு. இந்த பகுதியில பாமகவும் சேர்த்ததுனால அவர் கடுமையான ஃபைட்டை கொடுப்பாப்புல. அந்த சூழ்நிலையில டாக்டர் கலைஞர், கருணாநிதி மாதிரி பிரிசனரா பாஸ்டா இல்லாம குய் வைவா நம்ம ஜெயித்தாலும் அவங்க ஒன்னா சேர்றாங்க. அப்போ அங்க இருந்து ஒருத்தரை நம்ம எடுக்கணும். என்டிஏக்குள்ள இருந்து ஒரு பெரிய ஃபோர்ஸ் எடுக்கணும். அதிமுக இருந்து ஒரு பெரிய ஃபோர்ஸ் எடுக்கணும்னு தேமுதிக உள்ள எடுத்ததுல இன்னைக்கு தேர்தலுக்கு முன்னாடியே களம் நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா பெரிய ஃபோர்ஸ் சொல்றீங்க. தேமுதிக அவ்வளவு பெரிய ஃபோர்ஸா ஸ்டாலின் திட்டமிட்டு எடுக்கிற அளவுக்கு அதிமுக அணியில ரெண்டாவது பெரிய ஃபோர்ஸ் அது மட்டும்தான், ஒரே ஃபோர்ஸ் அது மட்டும்தான். பிஜேபி கிடையாது. பிஜேபி இப்ப தானே வராங்க நிஜந்தன் சார். நான் 2024 அதிமுக அணியில சொல்றேன். அதே மாதிரி என்டிஏக்குள்ளேயும் பாமக அதை தாண்டி ஒரு ஸ்டேச்சர் உள்ள ஃபோர்ஸ் எடப்பாடி பழனிசாமி 21ல நீக்கப்பட்டு 24ல எடப்பாடிக்கு பாடம் படிச்சு கொடுக்குறாரு ஓ பன்னீர்செல்வம். ஸ்டாச்சர் உள்ள ஒரு லீடர் ஓ பன்னீர்செல்வம். சோ இரட்டை தலைமையில ஒருத்தரா இருந்து ஜெயலலிதாவின் விசுவாசியா பரதனா பாராட்டப்பட்ட ஓபிஎஸ்ஐயும்
ஸ்டாலின் உள்ள எடுத்துடுறாரு. ஓபிஎஸ் திராவிட இயக்கம்னு கட்சிக்குள்ள எடுத்துடுறாரு. தேமுதிகவை எப்படி 2011 ஜெயலலிதா அம்மையாருக்கு கேப்டன் விஜயகாந்த் ஒரு பெரிய அளவுக்கு கான்ட்ரிபியூஷனுக்கு கேட்டலிஸ்டாட்டு பெரிய அளவுக்கு இருந்தாங்களோ அந்த பாதையில இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஸ்டாலினுக்கு உதவியா இருக்கிறாங்க. அன்னைக்கு அப்ப இருந்த விஜயகாந்த் மாதிரியே இப்ப பிரேமலதா இருக்காங்க. அன்னைக்கு இருந்த ஜெயலலிதா அம்மையார் 37 தான் இருந்தாங்க. விஜயகாந்துக்கு 10 வந்தது, அது 50க்கு மேல போயிட்டு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாலின் 47 பாயிண்ட் சம்திங்ல இருக்கிறாரு. 39 சீட்டும் ஜெயித்திருக்காரு. அன்னைக்கு அம்மையார் 13 சீட்டு ஜெயித்திருந்தாங்க. 10 உள்ள அது 15 வட தமிழகத்துல, மேற்கு தமிழகத்துல 15 ரொம்ப டீப்பா பாத்தீங்கன்னா டீப் சவுத்துல வந்த 10 6-7 தான் நாடார்கள் அது ஜெயலலிதாவை ஏத்துக்கல அன்னைக்கு. அதனால கேப்டன் விஜயகாந்துக்கு ஓட்டு போட்ட நாடார்கள் ஒரு 3-4 பேர் பின்வாங்கிட்டாங்க தென் தமிழகத்துல. ஆனா வட தமிழகத்துல 10-15 வந்தது, மேற்கு தமிழகத்துல 10-15 வந்தது. ஜெயலலிதா அம்மையார் அன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் கூட்டணி இல்லைன்னா ஆட்சிக்கு வந்திருக்க மாட்டாங்க. அந்த லெவலுக்கு கேப்டனுக்கு 10% மேற்குலையும் வடக்கிலையும் 15% கான்ட்ரிபியூஷன் ஆச்சு. இன்னும் சொல்ல போனா ரவிக்குமார் போனவங்க கருத்தெல்லாம் அன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் செல்வாக்கால மறுதளிக்கப்பட்டது. இன்னைக்கு அந்த 10 விழுக்காடு வாக்கெடுத்த விஜயகாந்தின் மறு உருவமா லீடர்ஷிப் குவாலிட்டியோட பிரேமலதா விஜயகாந்த் அம்மையாரோட பேச்சு அனைத்து தரப்பு மக்களையும் கவர்ந்திருக்குது. அவங்க எடப்பாடியும் அன்புமணி அடிக்கும் போது கூட்டம் ஆர்ப்பரிக்குது. இன்னும் சொல்ல போனா விசிகா ரோல தேமுதிகவே எடுத்துட்டாங்க. அன்புமணி விமர்சிக்கக்கூடிய விசிகா ரோல தேமுதிகவே எடுத்துட்டாங்க. அதுவும் வல்லடியா போய் விமர்சிக்கல. கேப்டன் கூட சில இடங்கள்ல வல்லடியா விமர்சிச்சு ஆளாகணும்னு நினைக்கிறாங்க. இவங்க நீ நியாயமா நடந்தா நான் நியாயமா நடப்பேன், நீ ஏன் தேவையில்லாம விமர்சிக்கும் போது நான் விமர்சிப்பேன்னு வான் பண்ணிக்கிட்டு தான் அதுல கண்ணியமான வார்த்தைகள்ல தான் விமர்சிக்கிறாங்க. அதுவே ஒரு பெண் தலைவரா இன்னைக்கு ஒரு ஆளுமையோட பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் இருக்கிறது. வட தமிழகத்துல பலதரப்பட்ட மக்களும் சாரசாரியா அவங்க கூட்டத்தை பார்க்கறதும் அதுவும் காசு கொடுக்காம நிற்கிறதும் தேர்தல் முடிவு 2011 கேப்டன் விஜயகாந்த் அணி எவ்வளவு பெரிய ஸ்வீப்பை வட தமிழகத்துல பெற்றதோ அதே ஸ்வீப்பை பிரேமலதா விஜயகாந்த் ஸ்டாலின் முதல்வருங்கிறதுல பெரிய ஸ்வீப் வருங்கிறது நமக்கு கட்டியம் கூறுது. ஆனா வட தமிழகத்தில் இருந்து தானே எடப்பாடியுடைய வல்லமை ஆரம்பிக்குது. வட தமிழகத்துல எடப்பாடிக்கு வல்லமை உள்ள இடங்கள் ஸ்ட்ராங்கா இருக்குது, நான் மறக்கல. 10.5 சரி, சிவி சண்முகம், KP முனுசாமி, அன்பழகன், தர்மபுரி, துரைக்கண்ணு குடும்பத்தார், இவரு வீரமணி, இவங்கெல்லாம் பாலூர் சம்பத்து எல்லாம் சம்பத்து, கடலூர் சம்பத்து, இவங்கெல்லாம் சொரத்தூர் ராஜேந்திரன் போன்றவங்கெல்லாம் எடப்பாடிக்கு பலமா தான் இருக்கிறாங்க, நான் மறுக்க வரல. ஆனா இந்த பலத்தை எப்படி கேப்டன் விஜயகாந்த் 2011 முறியடிச்சாங்களோ அதே மாதிரி வெகு எளிதா ஸ்டாலின் ஜெயலலிதாவோட ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. வெகு எளிதா தேமுதிக கேப்டன் ஸ்ட்ரெங்க்ல பிரேமலதா விஜயகாந்த் இன்னைக்கு இல்ல. ஆனா ஜெயலலிதா 2011 முன்ன இருந்ததோட ஸ்டாலின் மிகப்பெரிய பலத்துல இருக்கிறாப்புல. மிக எளிதா வடக்கு ஸ்வீப் பண்ணிடுவாங்க. இன்னும் சொல்ல போனா விக்கிரவாண்டி போலரைசேஷன் வட தமிழகத்துல நடக்கும். இது ஏசி ரூம்ல இருந்து திமுக, அதிமுக அதுன்னு பேசக்கூடிய கருத்து பார்வையற்றவர்களுக்கு, கடந்த காலத்தின் கைதிகளுக்கு, களத்துல இல்லாதவங்களுக்கு தெரியாது. நான் களத்துல இருந்து வந்தவன். இந்து முன்னணி களத்துல, RSS களத்துல ஐயா தாளிங்கனார் கூட இருந்தனாலும் சரி, பஸ் எரிப்பு இதெல்லாம் வன்னியர் சமூக மக்களை காப்பாற்றுறதுக்கு ஐயா டாக்டர் ராமதாஸ் கூட இருந்தனாலும் சரி, நான் களத்தை தெரிஞ்சவன், எல்லா பகுதி மக்கள் உணர்வை தெரிஞ்சவன். தெளிவா சொல்றேன், விக்கிரவாண்டி போலரைசேஷன் தான் வட தமிழகத்துல நடக்கும். ஈரோடு கிழக்கு போலரைசேஷன் தான் மேற்கு தமிழகத்துல நடக்கும். ஆனா நீங்க இடைத்தேர்தல் சொல்லும் போது 63 எடுத்தவங்க 63 எடுத்துவிட முடியாது, பட் 50 நெருங்கிடுவாங்க. அதே மாதிரி 70 எடுத்தது 70 நெருங்க முடியாது, 45 to 50 வந்துருவாங்க. நீங்க திமுக அணியை சொல்றீங்க. திமுக அணியை அதான் கொங்கு மண்டலத்துல திமுக அணி இன்னும் பலமா இருக்கான்னு, முக்கியமா எடப்பாடி, பாஜக இதெல்லாம் சேர்ந்த அவங்க பெரிய சவால் தானே. பாஜக சேர்ந்தது கொங்கு மண்டலத்துக்குள்ள ஒரு பிளஸ் தான், நான் மறுக்க வரல. ஆனா பாஜக ஓட்டு டிரான்ஸ்பரபிலிட்டி கொங்கு நாடார்களே எடப்பாடிக்கு பாடம் படிச்சு கொடுக்கணும்னு தடவை முடிவு பண்ணிட்டாங்க. மாவீரன் குணாளன் நாடாரை முன்னிறுத்தி அந்த மக்கள் மத்தியில பெரிய எழுச்சிய பொன் விஸ்வநாதன் நாடார் மூலமா பண்ணி விட்டதுல ரவீந்திர துரைசாமிக்கு பங்களிப்பு. கணத்துல இருந்து மாவீரன் குணாளன் நாடார்னு சொல்லி அந்த மக்களுக்கு ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தினவன் ரவீந்திர துரைசாமி. கற்பசாமி நாடார், கிட்டுசாமி நாடார், இவங்க வரலாற்றெல்லாம் சொல்லி PS பாண்டியன் தான் அவங்கள தூக்கு தண்டனையில இருந்து
ரத்து பண்ணி ஆயுள் தண்டனை மாத்தினார். அவர் இன்னைக்கு அட்வொகேட்டா கூட இருக்காரு. அந்த வரலாறு அந்த இதெல்லாம் புரிஞ்சு அந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும்னு செயல்பட்ட ரவீந்திர துரைசாமி சொல்றேன். அந்த மக்கள் மட்டுமில்ல, தொட்டிய நாயக்கர், நாயுடுகள், அருந்ததியர்கள், பலதரப்பட்ட மக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி தோக்கடிக்கணுங்கிற முடிவுல தான் மேற்கு மண்டலத்தில் இருக்கிறாங்க. இதற்கு புள்ளி ஓபிஎஸ் நீக்கினது தான். ஓபிஎஸ் தென் மாவட்டத்தை சேர்ந்த மறவருக்கும் கொங்கு மண்டலத்துக்கு என்ன சம்பந்தம்னு கேட்கலாம். உண்மையிலே அதை டீப்பா அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இன்டெப்த் அனாலிசிஸ் வந்து ஓபிஎஸ் நீக்கி ஒரு ஜாதி கட்சி அபகரிச்சுட்டு சொல்லும் போது நமக்கு என்ன இருக்கு, நம்ம எருமை இவங்களை அதிகாரப்படுத்தினா நாம எல்லாம் தெருவில் தான் நிற்கணும், நாம அதிகாரமற்றவராக உணர்வும் ஒரு இன்செக்யூரிட்டியும் நான் விளையாட கொண்டவர்கள் மத்தியில் தெளிவா வந்துட்டு அதை நாடார்கள் அதை லீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு வந்து தென் தமிழகத்தை சேர்ந்த என்ன வந்து அவங்க முன்னிறுத்ததுக்கு தயாரா இருக்காங்க. அதுக்கு ஒரே வழி திமுக ஓட்டு போடுறதுதானா? திமுகவுக்கு ஓட்டு போடுறதுதான் இன்னைக்குள்ள லெவல்ல வந்து எடப்பாடி தோக்கடிக்கிறதுக்கு சாத்தியமா இருக்குன்னு அந்த மக்கள் கருதுறாங்க. காரணம், தேமுதிக அந்த கூட்டணியில இருக்கிறது வந்து ஏற்கனவே ஈரோடு கிழக்கு அந்த போலரைசேஷனை வந்து மீண்டும் பர்பச்சுவேட் பண்ணி கொடுக்கும். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தான் ஒரு டேர்னிங் பாயிண்டா வந்தது. ஓபிஎஸ் நீக்கின பிறகு வந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல ரெட்டையில நாயுடு சமுதாயத்திலிருந்து 10 விழுக்காடு வாக்கு கூட வாங்க முடியல, அருந்ததிய சமுதாயத்திலிருந்து 10 விழுக்காடு வாங்க முடியல, செங்குந்தர்கிட்ட 10 விழுக்காடு வாங்க முடியல, பறையர்கிட்ட 10 விழுக்காடு வாங்க முடியல. ஆனா எடப்பாடிக்கு கட்சியாட்டு 65 விழுக்காடு வெள்ளாள கவுண்டர்கிட்ட வாங்கினாங்க. ஸோ வன்னியர்கள்ட்டையும் 2 பூத்து தான் இருந்தது, அங்கேயும் 65 விழுக்காடு கிட்ட வாங்கினாங்க. 2 பூத்துல தான் அதிமுக அணி லீட் போச்சுன்னா, பாஜக அதிமுக அணி போச்சுன்னா, ஒன்னு வட இந்தியர்கள் வாழக்கூடிய அணி, இன்னொன்னு கொங்கு வெள்ளாள கவுண்டர் வாழக்கூடிய 2 பூத்து தான். அதுதான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆச்சு அந்த இடம் தான். அதோட பின்பலமாட்டு மீண்டும் ஈரோடு கிழக்கு இடத்தில் நடக்கும்போது இது எக்ஸ்போஸ் ஆயிரும். வெள்ளாள கவுண்டர் தவிர மற்றவங்கள்ட்ட நமக்கு செல்வாக்கு இல்லைங்கிறது எக்ஸ்போஸ் ஆயிடும், சீமானுக்கும் நமக்கும் கூட வித்தியாசம் இல்லைன்னு எக்ஸ்போஸ் ஆயிடும்னு புத்திசாலித்தனமான ராஜதந்திரியான ரொம்ப குய்வைவான நுணுக்கமான அரசியல் தெரிஞ்ச ஐயா எடப்பாடி பழனிசாமி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல திரும்ப வரல. வந்தா சீமானுக்கும் அவருக்கும் வித்தியாசம் இல்லைங்கிறது தமிழ்நாடு ஃபுல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த இடைத்தேர்தல் என்ன நடந்ததுன்னா, அருந்ததியர் பிரியாரிட்டி ரெசர்வேஷனை முன்னிறுத்தி 100 விழுக்காடு அருந்ததியர் ஓட்ட உதயசூரியன் பெற்றுச்சு. அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி கைச்சின்ன ஈவிகேஎஸ் இளங்கோவன் பெற முடியாததை விட முழுமையா பெற்றுச்சு. நாயுடு சமூகத்தை சேர்ந்த ஈவிகேஎஸ் இளங்கோவன் பெற முடியாததை விட திமுக கேண்டிடேட் வந்து உதயசூரியன்ல 100 விழுக்காடு நாயுடு ஓட்ட பெற்றுட்டாங்க. இப்போ அது இடைத்தேர்தல் தானே, பொது தேர்தலுக்கு பொருந்துமாங்கிறதுல ஒரு சந்தேகம் பலருக்கு வரலாம். ஆனா தேமுதிக அந்த அணிக்குள்ள வருவதன் மூலமா தெள்ள தெளிவா இந்த ஈரோடு கிழக்கு பேட்டர்ன் வந்து மேற்கு மண்டலத்துல சட்டமன்ற தேர்தலில் ரிப்பீட் ஆயிடலாம். இதுல சீமான் தாக்கு பிடிப்பார் நான் நம்புறேன். ஏன்னா போலரைசேஷனை தாக்கு பிடிக்கக்கூடிய தன்மை அவர்கிட்ட இருக்கு. அவரும் போலரைஸ் பண்ணுவாரு. அருந்ததியர் பிரியாரிட்டி ரெசர்வேஷனை எதிர்ப்பாரு, நாயுடு பாலத்தை எதிர்ப்பாரு, சோப்பரையர், தேவேந்திர குல வேளாளர், செங்குந்தர்னு அவரும் வாழோடும் நூலோடும் பிறந்த செங்குந்தர்னு அவர் தாக்கு பிடிப்பாரு. பட் அந்த தோற்கடிக்கக்கூடிய அந்த சக்தி திமுக அணிக்குங்கிற லெவல்ல தான் குறிப்பா சீமானையும் ஏற்றுக்கொள்ள முடியாத பிறமொழி சகோதரர்கள், அவங்க மலையாளியா இருந்தாலும் சரி, தொட்டிய நாயக்கர், நாயுடு, போயர் ஒட்டரா இருந்தாலும் சரி, ஒக்காலியா கவுடா போன்ற கன்னட சகோதரர்களாலும் சரி, உருது முஸ்லிம்கள்னாலும் சரி, அந்த பிறமொழியாளர் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் வந்து தெள்ள தெளிவா அன்றைக்கு வந்து திமுக அணிக்கு கன்சாலிடேட் பண்ணுவாங்க. இது வந்து பாராளுமன்ற தேர்தல் அல்ல, சட்டமன்ற தேர்தல். மோடி பிரதமர்னு வாக்களிச்ச நாயுடு சமூக மக்கள்லாம் இன்னைக்கு வந்து ஸ்டாலின் முதல்வரை வாக்களிக்கூடிய அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி தேவையில்லாம பிரேமலதா அம்மையார அறவிழுக்காடு கட்சின்னு, ஐசியூல இருந்த கட்சின்னு, வெண்டிலேட்டர்ல இருந்த கட்சின்னு அநாகரிகமா பண்ணி ஒட்டுமொத்த நாயுடு சமூகத்தையும், போயர், ஒட்டர், தொட்டிய நாயக்கர், 24 மணி தெலுங்கு செட்டியார் போன்ற பிறமொழி சகோதரர்களையும் அவர் வந்து ஆணவத்தில் இரிட்டேட் பண்ணிட்டாரு. ஆல்ரெடி அவங்களுக்கு திமுக அணிக்கு ஆதரவாக தான் இருந்தாங்க. இவர் அவங்கள ஆணவத்தோட சீண்டுனால முழுமையா ஆயிருக்காங்க. இது தமிழ்நாடு ஃபுல்லா எனக்கு வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ், எனக்கு என்னோட தொடர்புல இருக்கக்கூடிய சமூக சகோதரர்கள் என்கிட்ட சொல்றதெல்லாம் முழுக்க இதை கன்ஃபார்ம் பண்ணுது. குறிப்பா பிரேமலதா அம்மையாருக்கு வரக்கூடிய பணம் கொடுக்காம வரக்கூடிய அந்த கூட்டமே அது ஒரு மாஸ் போலரைசேஷனுக்கு போகுது, ஒரு ஸ்வீப்பிங் மெஜாரிட்டி திமுக அணிக்கு கொடுக்க போகுதுங்கிறத உறுதிப்படுத்துது. இந்த நிகழ்ச்சியின் கருத்தை குறிப்பாக ரவீந்திரன் துரைசாமி, மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.